வாழ்க்கை ஃபுல்லா உழைச்சி கொடுத்து இப்ப தனது மகனுக்காக உடல் உறுப்பையும் கொடுக்க தயாரான ஏழை தந்தை. என் முதல் நாயகன் நீ, எந்தன் காவலன் நீ. திடீர்னு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கிட்னி பாதிக்கப்பட்டு மயக்கம் போட்டு வந்துட்டாரு. இவருடைய அப்பா தான் இவருக்கு கிட்னி கொடுக்குறாரு. அவருக்குமே பாத்தீங்கன்னா 3 டெஸ்ட் எடுத்து பாஸ் ஆயிருச்சு. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. 19 வயசுல சிறுநீரக கோளாறு ஏற்பட்டு தவிக்கும் மகன். தந்தை அன்பின் பின்னே. நான் இலவசமா அறுவை சிகிச்சை செய்யறேன் என முன் வந்த மருத்துவர். சிகிச்சை அளித்த மனிதநேயமிக்க அந்த டாக்டர் சரவணகுமார் என்ன பண்ணிருக்கிறாரு, ஆபரேஷன் செலவை நான் இலவசமா செய்யறேன். எல்லாரும் எங்கோட்டு புள்ள இல்லாம உங்க புள்ள மாதிரி நினைச்சு அவனை காப்பாத்தினதுக்கு, இந்த அளவுக்கு உதவி பண்ணதுக்கு எல்லாருக்கும். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி எடுத்த தேவர்வயல் கிராமத்தை சேர்ந்த இளைஞர் 19 வயது சித்திரை செல்வன் திடீரென மயக்கமடைந்து கீழே விழ மருத்துவமனையில் பரிசோதனை செய்த போது அதிர்ச்சி. அவருக்கு சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் மூலம் அறிந்து கொள்ள அதிர்ச்சியில் மூழ்கியது அந்த ஏழை குடும்பம். அரசாங்க மருத்துவமனை பதிவேட்டில் நூற்றுக்கணக்கான நோயாளிகளுக்கு பட்டியலின் அடிப்படையில் உடல் உறுப்புகள் தானம், இன்னும் பிற விபத்து உள்ளிட்டவற்றிலிருந்து பெறப்படும் உடல் உறுப்புகள் அறுவை சிகிச்சை மூலமாக பொருத்தப்பட்டு பலரும் காப்பாற்றப்பட்டு வரும் நிலையில் இந்த இளைஞர் சித்திரை செல்வனுக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இந்த தகவலை மருத்துவர்கள் அந்த ஏழை தந்தையிடம் கூற, என் வாழ்க்கையே என் மகனுக்காகத்தானே, இனி அவன்தான் இந்த குடும்பத்தை எடுத்து நடத்தணும் என நெஞ்சு இருக்கும் வரை படத்தில் வரும் நெகிழ்ச்சியூட்டும் நிகழ்வை போல தனது பிள்ளைக்கு தனது கிட்னி ஒன்றை கொடுக்க முன்வர அந்த தனியார் மருத்துவமனை மருத்துவர் சரவணன் அந்த ஏழை குடும்பத்தின் வறுமையை கருதி கட்டணமே இன்றி தான் அறுவை சிகிச்சை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். ஆனால் மருத்துவ செலவு உள்ளிட்ட பிற செலவுகளுக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு மேல் அதிகமாகும் என்ற நிலையில் அவர்கள் பலரிடமும் உதவி கேட்டு நிற்க, இது குறித்து தகவல் அறிந்த ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் என்கிற இன்ஸ்டா உள்ளிட்ட வலைதள பக்கத்தை நடத்தி வரும் சமூக சேவகர் அது குறித்த காணொளியை பகிர்ந்து மக்களிடம் உதவி கேட்க, சிங்கப்பூர், லண்டன் உள்ளிட்டவற்றிலிருந்து சில மனித நேயர்கள் கரம் கொடுக்க தற்போது 2,70,000 ரூபாய் வரை பண உதவி கிடைக்க அதனையும் அவர்கள் கையில் சேர்த்திருக்கிறார் அந்த சேவகர். இப்ப பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல இருக்கிற ஒரு நல்ல உள்ளம் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் பணம் நமக்கு அனுப்பிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள பணத்தொகையும் அவர்களுக்கு கிடைத்து வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை முடிந்து நலம் பெற்று அந்த இளைஞர் அக்குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என ஏராளமானோர் இறைவனை பிரார்த்தித்து வருகிறார்கள்.